இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது கிராமத்து சுவையில், அதாவது மண் மணக்கும் மண் சட்டியில் புளிக்குழம்பு எப்படி வைக்க போகிறோன்ட்டு. அதுவும் சாதாரண புளிக்குழம்பு இல்லை, கொண்டக்கடலை, முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய்ன்ட்டு போட்டு அட்டகாசமான ஒரு புளிக்குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். கருப்பு கொண்டக்கடலையை நாள் நைட்டே நல்லா ஊற போட்டுடுங்க. ஊற போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் 4-5 விசில் வேக வச்சு எடுத்துருங்க. நல்லா வெந்துடட்டும். வெள்ளை கொண்டக்கடலையை விட கருப்பு கொண்டக்கடலையில் தான் நிறைய சத்துக்கள் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரியான கொண்டக்கடலையை அதிகமாக யூஸ் பண்ணிங்க. அது போக இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய். நார்மலாகவே புளிக்குழம்பு வைக்கும்போது சின்ன வெங்காயம், பூண்டு, மாங்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்க்கும்போது ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் நம்ம மண் சட்டியில் செய்ய போகிறோம். அதோட மனமும் ருசியும் உங்களுக்கே தெரியும். முருங்கைக்காவை சின்னதாக கட் பண்ணணும். மற்ற காய்கறிகளுக்கெல்லாம் போடுற மாதிரி பெருசாக போடாமல் 1 இன்ச் அளவுக்கு முருங்கைக்காவை கட் பண்ணிங்க. கத்திரிக்காவையும் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம தாளிக்க போகிறோம். மண் சட்டியில் நல்லெண்ணெய் 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்குங்க. சின்ன அளவு தான், ரொம்ப பெரிய குழிக்கரண்டி அளவுக்குலாம் எடுத்துக்காதீங்க. மீடியம் சைஸாக உள்ளது உங்கள் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், புளிக்குழம்புக்கு எப்போதுமே சரி, மீன் குழம்புக்கும் சரி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அதோட கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. மண் சட்டியில் சமைக்கும்போது அதிகமாக எண்ணெய் விடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ 2 குழிக்கரண்டி அளவுன்னு சொன்ன அளவை விட நீங்கள் பாதி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கிற மாதிரி தெரியும். நம்ம மண் சட்டியில் குக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது ஹீட்டோட சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இதோட நீட்டமாக நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், பூண்டு நல்லா அப்படியே போட்டுடுங்க. விருப்பப்பட்ட இல்லைன்னா தட்டி கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இதோட தக்காளியும் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. கனியணும், அதாவது தக்காளி கொஞ்சம் கனிஞ்சதுக்கப்புறம் மற்ற காய்கறிகள்லாம் நம்ம சேர்த்துப்போம். இதில் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். தக்காளி, அந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் மசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற முருங்கைக்காய், கத்திரிக்காய் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது நான் புளிக்குழம்பு மசாலா பவுடர், நம்ம வீட்டில் அரைச்சதும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கடையில் உள்ளதும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் உங்கள் கார தேவைக்கு அதோட சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை முதல்ல காய்கறி வேகட்டும். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். அப்பப்போ இடையில கிண்டி விட்டுக்குங்க. அதாவது முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் வேகணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதே இது நம்ம குக்கரில் போட்டோம்னா சட்டுன்னு வெந்துடும், ஆனால் ருசி இருக்காது. மண் சட்டியில் சமைக்கும்போது அதோட ருசியும் மனமும் எப்போதுமே அதிகம்தான் அது. ஸோ இப்போ முருங்கைக்காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் மாங்காவை இதில் நம்ம சேர்க்கணும். முன்னாடியே மாங்காய் சேர்த்தோன்னு வச்சுங்களேன், அது கரைஞ்சிடும். அதனால் காய்கறியெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதில் முருங்கைக்காய், கொண்டக்கடலையும் இதில் சேர்க்குறோம். இதோட புளிக்கரைசல் உங்களுக்கு கொஞ்சமாக, ஏன்னா மாங்காய், தக்காளி எல்லாமே புளிப்பு ஜாஸ்தியான இருக்கும். அதனால் உங்கள் தேவையான அளவுக்கு புளியை சேர்த்து கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்டுடுங்க. புளி கரைசல் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் அடுப்பை சிம்லே வச்சு கொதிக்க வைங்க. உப்பு தேவைன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். காரம் தேவைனாலும் நீங்கள் ருசியை பார்த்துட்டு இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். புளி போட்ட உடனேயுமே தேங்காய் பால் விடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து புளி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம இதில் தேங்காய் பால் இதில் யூஸ் பண்ணுறோம். விருப்பப்பட்டால் தேங்காய் பால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா திக்னஸ் வேணும், இன்னும் குழம்பு நிறைய வேணும் அப்படின்னா தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு அல்லது பொட்டுக்கடலை மாவை தண்ணியில் கரைச்சி அதோட சேர்த்துக்கிட்டாலும் திக்காக இருக்கும். இதோட நான் சுவைக்காக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு எல்லாமே போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மண்மணக்கும் சுவையுள்ள புளிக்குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. நன்றி. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம்.